பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இப்ப பார்க்க போறது லக்ஷ்மி நரசிம்மர் அவதாரம். சரி, நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்துங்க, 4 to 6:30 விளக்கேத்தி முடிங்க, ஒரு பூஜை பண்ணுங்க. எல்லாரும் செய்யறீங்க. ஆனா அந்த பிரம்மாவோட கடாட்சம் இருக்கா இல்லையா தெரியாது இல்லையா? அந்த பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்த எனக்கு என்ன நடக்குது அதுவும் தெரியாது. அந்த பிரம்மாவுடைய கடாட்சம் வேணுமா? பிரம்மனுடைய அனுகிரகம் வேணுமா? ஒன்னே ஒண்ணு, பிரம்மனுடைய அனுகிரகம் இருந்தா தான் நம்ம 4:30 மணிக்கு விளக்கேற்ற முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, இல்ல எனக்கு பரிபூர்ண பிரம்மா கடாட்சம் வேணும், பரிபூரண பிரம்மா கடாட்சம் வேணும். ஏன்னா பிரம்மா தலையெடுத்தையே மாத்தக்கூடியவர். கரெக்டுங்களா? அப்ப அந்த பிரம்மாவோட கடாட்சம் வேணும்னா நான் இன்னும் என்ன பண்ணலாம்? பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்துறேங்க, நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா இன்னும் என்ன பண்ணலாம்? இன்னும் நான் வாழ்க்கையில முன்னேறணும்ல, ஆசை தானே? அப்ப நான் சொல்லக்கூடிய இதையும் செய்யுங்கள். லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு. அப்ப நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல ஏற்றக்கூடிய விளக்கை லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து ஏற்ற வேண்டும். அதுக்கு ஒரு மந்திரம் சொல்றேன், அதுக்கான ஒரு சிம்பிள் மந்திரம் சொல்லித்தரேன். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் வீஷணம் மிருத்திம் மிருத்திம் நமாமியகம்ங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் வீஷணம் மிருத்திம் மிருத்திம் நமாமியகம் மந்திரத்தை நீங்க ஒரு நாளைக்கு 7 முறை சொல்லணும். எப்ப பிரம்மாவுடைய கடாட்சம் கிடைக்கணும்னா நீங்க உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் வீஷணம் மிருத்திம் மிருத்திம் நமாமியகம்ங்கிற மந்திரத்தை 7 முறைகள் எத்தனை நாள் சொல்லணும்? அதான கணக்கு. 7 முறை சொல்லிட்டேன் சாமி, எத்தனை நாள் சொல்லணும்? 21 நாள் இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்தி நரசிம்மரை நினைத்து. சில பேர் வீட்டுல நரசிம்மர் போட்டோ வச்சுக்கணும் வேண்டாம்பாங்க, பரவாயில்ல, நரசிம்மர் போட்டோ இருக்கு, இல்ல, அது பிரச்சனையே கிடையாது. ஆனா லக்ஷ்மி நரசிம்மரோட இருக்கணும். இருந்தால் இல்ல, நான் அந்த லக்ஷ்மி நரசிம்மரை மனதார நினைத்து இந்த வழிபாட்டை நான் சொல்றேன்னா தாராளமா சொல்லுங்க. ஆனால் பிரம்ம முகூர்த்தத்துல மறக்காம இதை செய்யணும். பிரம்ம முகூர்த்தத்துல மறக்காம செய்யணும். 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க 5 to 6 வச்சுண்டு இந்த மந்திரங்களை 21 முறை சொல்ல. எத்தனை நாள், எந்த கிழமையில சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடியது சனிக்கிழமை சொல்லணும். சனிக்கிழமை நரசிம்மரோட ஸ்லோகத்தை சொல்லி 21 சனிக்கிழமை சொல்லணும். 21 சனிக்கிழமை. இதுல அஷ்டமி நவமி எது வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆரம்பிக்கும் போது மட்டும் நல்ல திதி பார்த்துக்கோங்க. ஏகாதசி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம், ஏகாதசி ஆரம்பிக்கலாம், துவாதசி ஆரம்பிக்கலாம். இது மாதிரி நாட்கள்ல நீங்க ஆரம்பிச்சு கண்டினியூவா 21 நாள் செய்யணும். ஏன் 21 நாள் அப்படின்னா 21 நாள் என்பது ஒரு ரவுண்டு. அப்ப 21 நாள் ஒரு விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுடைய மூளை அதுக்கு அடிக்ட் ஆயிடும். அப்ப திருப்பி அந்த 21 நாள் விடமாட்டோம், அப்படியே கண்டினியூ போவோம். ஆனா 21 நாள் பரிகார பூஜையாக செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணி செஞ்சுட்டே இருங்க, தப்பே கிடையாது. என்னைக்குமே பிரம்ம முகூர்த்தத்துல லட்சுமி நரசிம்மரை சேவிச்சு லட்சுமி நரசிம்ம சோஸ்திரத்தை சொல்லி பிரம்மாவை நினைத்து இதை செய்தால் நிச்சயமாக அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே நாம் செய்யக்கூடிய இந்த பலனானது பிரம்மாவுடைய கடாட்சம் கண்டிப்பா கிடைக்கும். பிரம்மாவுடைய கடாட்சம் கிடைச்சா உங்களுடைய தலையெழுத்தே மாறி போய்விடும். எப்படி? கஷ்டங்களில் இருந்து விடுபட்டு நல்லது நடக்கும். உங்களுடைய சம்பளம், எனக்கு எங்க வீட்டுக்கார் வாங்குற சம்பளம் கம்மியா இருக்கு, இல்ல நான் வாங்குற சம்பளம் கம்மியா இருக்கு, இது மாதிரி டபுள் மடங்கு கிடைச்சா நல்லா இருக்குமே நினைச்சு இந்த பூஜையை செஞ்சீங்கன்னா நிச்சயமா டபுள் மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வாழ்க்கை கிடைக்கும். உங்க கடனெல்லாம் அடைந்து நல்ல வாழ்க்கையில நீங்க இருப்பீங்க. இதை கண்டினியூவா செய்யணும். 21 நாள்ங்கிறது கண்டினியூவா. லேடிஸ் செஞ்சுட்டே இருக்காங்க, முடியாத அந்த நாட்கள்ல ஜென்ஸ் எடுத்து செய்யலாம். அவங்க முடிஞ்ச அப்புறம் நீங்க பண்ணலாம். அதாவது 3 days சொல்லுவாங்க இல்லையா, அந்த 3 days ஜென்ஸ் எடுத்து பண்ணலாம். இல்ல ஜென்ஸ் தான் பண்றாங்க அப்படின்னா டைரக்டா 21 நாள் பண்ணலாம். ஆனா 21 நாள்
இந்த பூஜையை நம்ம செய்ய தவறிட்டோம்னா, இந்த மந்திரத்தை உக்ரம் வீர மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்தோமுகம் நரசிம்மம் பீஷணம் மிருத்யும் மிருத்யும் நமாமியம்ங்கிற மந்திரத்தை ஒரு நாளைக்கு 21 முறை சொல்லணும். 21 நாள் இந்த பூஜையை செய்யணும். செஞ்சு பாருங்க, உங்களுக்கு சாட்சாத் அந்த லக்ஷ்மி நரசிம்மனுடைய கடாட்சமும் கிடைக்கும். அதனாலேயே பிரம்மனுடைய கடாட்சம் கிடைக்கும். அப்ப பிரம்மனுடைய கடாட்சம் கிடைச்சுன்னா வியாதியற்ற ஒரு வாழ்க்கை. பணம் நிறைய செலவாறது அப்படின்னா அந்த செலவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம். செய்றீங்களா? செய்யுங்க, நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு அவதாரத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேரலுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.